இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்கோம்? அதுன்னு ஆதிக்கு மட்டும் தனியா சாப்பாடு எடுத்துட்டு போய் ரூம்ல கொடுக்க போற? கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா என்ன வேணா பண்ணுவியா? இங்க பாரு, இப்படி ஆதிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக கூடாது. நீ எல்லாம் என்ன ஜென்மோனே தெரியல. பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? மரியாதையை வழி விடு. பாரதி, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அப்படிதான்டா பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இது பாரு, நீ என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதைத்தான் நான் பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பாத்துக்கோ. ஆதி, நான் உங்களை சாப்பிட வர சொல்லிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க ஏன் டைனிங் டேபிளுக்கு வரவே இல்ல? அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்க ரூமுக்கே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். கை கழுவிட்டு வாங்க ஆதி, சாப்பிடலாம். ஆதி, சாப்பாடு ஆறிட போகுது, சீக்கிரமா சாப்பிடுங்க. பாரதி, நீங்க வச்சுட்டு போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் சாப்பிடுறேன். என்ன வேலையா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பாருங்க. நான் உங்களை வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். நாம சாப்பாடுக்காக வெயிட் பண்ணலாம், சாப்பாடு நமக்காக வெயிட் பண்ணவே கூடாது. ப்ளீஸ் சாப்பிடுங்க. ப்ளீஸ் பாரதி, புரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? நான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அதுல ஒரு கிளாரிட்டி வராம என்னால வேற எதை பத்தியும் யோசிக்க முடியாது. என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆதி, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஸ்னேக் பைட்டுக்கு அப்புறம் என்னென்ன சாப்பிட கொடுக்கணும்னு நான் பார்த்து செஞ்சிருக்கேன். இத சாப்பிடுறது ரொம்ப நல்லது. வேலையில என்ன கன்ஃபியூஷன் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னோட எல்லா வேலையும் நீங்க பார்க்க முடியாது பாரதி, நான் பார்க்க வேண்டிய வேலை தானே இது. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க ஆதி. சரி, நான் சாப்பாட்டை உருண்டை பிடிச்சு கொடுக்கறேன். நீங்க அப்படியே வாங்கி கடகடன் சாப்பிட்டுக்கிட்டே வேலையை பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அப்புறம் அதை புரிஞ்சுக்காம சாப்பிடுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா என்ன அர்த்தம் பாரதி? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியும். வேலை இருக்குன்னு சொல்றேன், அதை புரிஞ்சுக்காம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஆதி, என்ன ஆதி, வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உங்க இடம் என்னங்கிறதே மறந்துடுறீங்க. உங்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கணும். எல்லாம் என்னோட தப்பு தான். பாரதி, இப்ப எதுக்கு என்ன வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஒரு தடவை சொன்ன புரிஞ்சுக்க வேண்டாம்? ஏன் எதுக்குன்னே தெரியாம பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எனக்குன்னு எங்க இருந்துதான் வந்து சேர்றீங்களோ தெரியல. பாரதி, முதல்ல என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, போங்க. அது எதுக்கு இங்க வச்சுட்டு போறீங்க? எடுத்துட்டு போங்க.